எம்எல்ஏக்களுக்கு உங்கள் கட்சி நிதியிலிருந்து காசு போட்டு பணம் கொடுங்க ஐயா விஜய் சார். முதல்வர் ஜோசப் விஜய் சார், ஏன் உங்கள் கட்சியில் இருந்து இப்போ கொடுங்க. எங்கள் வரிப்பணத்திலேருந்து ஏன் கொடுக்கணும்? கல்வி நிதி செய்யலாம்ல, கிணத்தை தூர்வாங்கலாம்ல, குளத்தை தூர்வாரலாம்ல, எத்தனை நலத்திட்ட பணிகள் இருக்குது, அதை செய்யலாம்ல. அதை விட்டு போட்டு நீங்கள் இத்தனை எம்எல்ஏக்களுக்கு ஏன் ஓசியில் கார் கொடுக்கணும்? வீரா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர் அவர்கள் பைல்வான் ரங்கநாதர் சார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆய் சார், வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். அண்ட் நேற்று பார்த்தீங்கன்னா சட்டசபையில் ஒரு வெடியே வெடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அதாவது 196 எம்எல்ஏக்களுக்கும் கார் கொடுக்கணும், அதுவும் யுனோவா கார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? சட்டசபை உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே அரசாங்க பஸ்களில் இலவச டிக்கெட் இருக்குது. எந்த பஸ்ஸில் வேணாலும் எப்போ வேணாலும் ஏறலாம். இதுவரைக்கும் அந்த எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் இருந்திருப்பாங்க. அவங்க எப்படி கட்சி பணி ஆற்றினாங்க? எப்படி கட்சி பணி நீங்கள் முன்னால் செஞ்சீங்களோ அதேபடி இப்போ எம்எல்ஏ பணியும் செய்ய போகிறீங்க. ரெண்டாவது, கடன் வாங்கி கொடுக்குறாரு இத்தனை கோடி ரூபாயை. ஒரு ஒரு காருடைய விலை 30 லட்ச ரூபா. ஏன் அந்த காரு 20 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தா போதாதா? அந்த ஆடம்பர சொகுசு கார் தான் கொடுக்கணுமா? 190 எம்எல்ஏக்களுக்கு சொந்த கார் இருக்குன்னு ஏற்கனவே அவங்க வேட்புமனுக்களில் குறிப்பிட்டிருக்காங்க. மீதி இருக்கிறது எத்தனை? 234ல் 190 இருந்துச்சுன்னா மீதி ஒரு 40 பேர் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி கொடுத்தாலும் கூட பரவாயில்ல, வேண்டாம். தமிழ்நாடு வெற்றி கழக எம்எல்ஏக்களுக்கு உங்கள் கட்சி நிதியிலிருந்து காசு போட்டு பணம் கொடுங்க ஐயா விஜய் சார். முதல்வர் ஜோசப் விஜய் சார், ஏன் உங்கள் கட்சியில் இருந்து இப்போ கொடுங்க. எங்கள் வரிப்பணத்திலேருந்து ஏன் கொடுக்கணும்? இது கேள்வி வருதா இல்லையா? அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு அமைச்சர்கள் வாங்குகிற சம்பளம் எம்எல்ஏக்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது. ஏன்னா 1 லட்ச ரூபா கூட கொடுக்குறா இருக்கும். 70,000 ரூபா டிரைவருக்கு, காருக்கு, அப்புறம் மீதி பயணப்படி அதுன்னு 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 2,4 லட்ச ரூபா அவங்களுக்கு சம்பளமாக வருது எம்எல்ஏக்களுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதுக்கு இவ்வளோ சம்பள உயர்வு? கடனை வாங்கி கொடுக்கணும். இந்த கடனை கல்வி நிதி செய்யலாம்ல, கிணத்தை தூர்வாங்கலாம்ல, குளத்தை தூர்வாரலாம்ல, எத்தனை நலத்திட்ட பணிகள் இருக்குது, அதை செய்யலாம்ல. அதை விட்டு போட்டு நீங்கள் இத்தனை எம்எல்ஏக்களுக்கு ஏன் ஓசியில் கார் கொடுக்கணும்? அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு, மினிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அரசு சார்பில் வீடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அதை பற்றியும் ஒரு அப்டேட் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஆல்ரெடி விஜய் சொல்லியிருந்தார், ஸ்டார்டிங்கில் இந்த பேட்டா சேல்ரி அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம கஜானா ஃபுல்லானதுக்கப்புறம் தான் இதை பற்றிலாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சடனாக பார்த்தா இந்த நியூஸு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? தளபதி விஜய் சொன்னது வேறு, முதல்வர் ஜோசப் விஜய் செய்வது வேறாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டார், அப்பா அரசாங்கம் கொடுக்குற கார் எனக்கு வேண்டான்ட்டார். நாளைக்கு நிச்சயமாக திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் எங்களுக்கு அரசாங்க கார் வேண்டாம் என்று சொல்லுகிற பட்சத்தில் விஜய் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா நாங்கள் கொடுக்குற வரிப்பணத்தில் எம்எல்ஏக்களுக்கு காரை கொடுக்க வேண்டியது அவசியம் என்னங்கிறது வந்துருச்சு. இதில் முக்கியமான விஷயம், எங்கப்ப குதிர்க்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல கட்சி விஷயங்களை பொதுப்பணித்துறை அமைச்சர்
அமைச்சரவையில் 2வது இடத்தை பெற்றிருக்கிற ஆனந்த் சொல்லியிருக்கார். எஸ். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பிரபல இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து எம்எல்ஏ சீட்டு கேட்டார். இது எவ்வளோ பெரிய போய். ஏன் பிரபல இயக்குனருக்கு தான் தளபதி நடிகர் விஜயை தெரியுமே, நேரடியாக அவர்த்தே கேட்டு போகிறாரு. இதை விட கொடுமை, சபாநாயகரையும் கவலைப்படுத்தி விட்டார். சபாநாயகர் அருமைச்சவர் ஜேசிடி பிரபாகரன் போய் விஜய்கிட்ட தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் சேர்ந்த உடனே, நீங்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறீங்க அப்படின்னு விஜய் கேட்டதாகவும், அதற்கு நீங்கள் என்ன தொகுதி கொடுக்குறீங்களோ அதில் நான் போட்டியிட போகிறேன் அப்படி என்றும் சொன்னதாகவும், ஒரு கட்சியில் நடந்த அதுவும் உள்கட்சி விஷயங்களை எதுக்கு ஆனந்த் இப்போ சொல்லணும்? கரெக்டாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சர்க்கார் திரைப்படத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. சர்க்கார் பட போஸ்டரை கிழிக்கலைன்னா நாங்கள் இங்கே இருந்திருக்க வேண்டியதில்லை, நீங்கள் இங்கே இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை சொல்லியிருந்தாரு. ஏன் அந்த சமயத்தில் நடிகர் விஜயும் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரும் எங்கே கொடைக்கானலுக்கு போய் ஜெயலலிதா பங்களாவில் வாசலில் காத்துட்டு இருந்தாங்களே, அதை சொல்லலையே, சொல்லணுங்களா? சர்க்கார் படம் போஸ்டர் கிழிச்சது அதிமுகரன் இல்லை, அது முதல்ல ஆனந்த் தெரிஞ்சுக்கணும். அவர் குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொன்னால் திமுகவை தான் சொல்லணும். ஏன்னா திமுக தான் இப்போ எதிர்க்கட்சியாக வந்திருக்கு. அப்படி பார்க்க போனால் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் எத்தனை படம் வாங்கியிருக்காங்க விஜய் படத்தை, அதெல்லாம் பேசலாமா ஆனந்த்? எதையோ, அதாவது அவருடைய இலாக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசாமல் கட்சியில் நடக்காத சம்பவங்களை பேசிகிட்டு இருக்காரு ஆனந்த். அது வந்து மாண்புக்கு ஏற்றதல்ல. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து த்ரிஷாவை கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், அந்த நடிகை பேரை சொல்லி நான் வந்து விளம்பரம் தேடிக்க விரும்பலை. அந்த நடிகை ஓப்பனாக பேட்டியில் சொல்லியிருக்குது. நான் அந்த நடிகை கேட்டுக்கிறேன், என் மூதேவி, இன்றைக்கி அவர் வந்து முதலமைச்சர். த்ரிஷா ஒரு நடிகை. த்ரிஷா என்ன சொல்லியிருக்கா, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்குது. அதை விட கொடுமை 2 நாளைக்கு மேலே த்ரிஷாவோட அம்மா சொல்லியிருக்கு, என் பொண்ணு வாழ்க்கையில் ஏன்பா விளையாடுறாங்க, அவள் பாட்டுக்கு அவள் தொழிலை கவனிச்சிட்டு இருக்கா, நீங்கள் பாட்டு உங்கள் தொழிலை கவனிங்கன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கா. விஜய் மேலே என்ன கோபம் அந்த நடிகைக்கு? அந்த நடிகையை உள்ளே பிடிச்சி போடுங்கப்பா முதல்ல. என்ன கேட்டால் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி உருட்டு பேச்சுகள் பொய் பேச்சுகளை பேசுகிறங்களோ, சும்மா ஏனோதானே இருக்கிற யூடியூபர்லாம் பிடிச்சி உள்ளே போடுறீங்க. அந்த நடிகை முதல்ல பிடிச்சி உள்ளே போடுங்க, அப்போ தான் தெரியும். இன்னும் எந்த ஒரு யூடியூபரும் இந்த த்ரிஷா விஜய் கல்யாணத்தை பற்றி பேசவே இல்லை. அந்த நடிகை பேசியிருக்கா, எவ்வளோ கொழுப்பு. எனவே அவளை தூக்கி ஜெயிலில் போடுங்கப்பா. நானே பல வீடியோக்களில் கேட்டிருக்கேன், ஏம்மா என்னைய அவன் பாலியல் பலாத்காரம் பண்ணான்னு சொல்கிறேன், அந்த டைரக்டரு அல்லது நடிகன் பேரை சொல்கிறதுக்கு உனக்கு திராணி இல்லைன்னு கேட்டுக்கேன். அதனால் நேயர்கள் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுருவீங்க, அந்த நடிகை பேர் சஞ்சனா கல்ராணி. அது எந்த படத்தில் நடிச்சுன்னு எவனுக்கும் தெரியாது. ஆனால் செவிவழி செய்தி என்னென்னா, நிக்கி கல்ராணியோட தங்கச்சி தான் சஞ்சனா கல்ராணி. நிக்கி கல்ராணி ஏற்கனவே ஆதிங்கிற தெலுங்கு நடிகரை காலேஜ் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சஞ்சனா கல்ராணிக்கு எதுக்கு இந்த அரிப்பு? எனவே தமிழக அரசு உடனடியாக சஞ்சனா கல்ராணி தூக்கி உள்ளே போடுங்க.